இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, விவரங்களை பகிர்ந்து. வணக்கம் ஸ்ரீராம். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போரானது கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அண்மையில் அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடனின் முயற்சியின் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையிலான போர் ஒப்பந்தமானது இறுதி செய்யப்பட்டு அது இன்று அமலாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு, இந்திய நேரப்படி பகல் 12 மணிக்கு அமலாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பிடிக்கப்பட்ட, அதாவது இஸ்ரேலிலிருந்து ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்ட 3 பெண்களின் பெயர்களை ஹமாஸ் தற்போது வெளியிட்டிருந்தது. இதனை அடுத்து போர் நிறுத்தத்தை இரு நாடுகளும் உடனடியாக அமல்படுத்த இருக்கின்றன. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பிலிருந்து 3 பெண் பிணை கைதிகளின் பெயர்கள் அண்மையில் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது இஸ்ரேல் தரப்பிலும் 753 பாலஸ்தீன கைதிகளின் பெயர்களையும் வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக இரு தரப்பிலும் ஒரு பரஸ்பரமான ஒரு சுமூக சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது போர் நிறுத்தமானது அமலாகி இருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்தின் காரணமாக அங்கு காசா பகுதியில் கடந்த அக்டோபர் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த போர் நிறுத்தம் தற்போது அமலாகி இருக்கிறது. இதுவரை இரு நாடுகளுக்கு இடையிலே நடந்த போரின் காரணமாக 40,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த போர் நிறுத்தமானது உலக அளவில் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா.